ரிச் புரோட்டீன் பூஸ்டர் சிக்கன் கிரேவிக்கு மிளகா கூட்டு வறுத்துதான் முந்தைய காணொலியில் பார்த்தீங்க. இப்போ அதில் மிளகாய சுற்றி செய்கிறத இப்போ நான் செய்ய போகிறேங்க. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து அதில் என்னென்ன போட்டு ஆட்டுறேனுங்கிறத ரியல் டயத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, வர மிளகாய அப்படியே எடுத்து போடணுங்க. சூடெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதைய இந்த பக்கம் வச்சுட்டு இதில் தண்ணி தொளிக்கணுங்க. தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டு ஆட்டணுங்க. நல்லா மை மாதிரி ஆட்டணுங்க. அப்படி ஆட்டும் போது இந்த வரமிளகாயில் இருக்கிற ரிச்சு விட்டமின் சியை நம்ம நீர்த்து போக செய்யணுங்க. அதாவது காற்று, தண்ணி, இந்த கல்லில் இருக்கிற நுண்ணுயிர் ஓராஞ்சு மைக்ரான் கணக்கில் சேர்றதுனால இந்த வரமிளகாயோட காரத்தை மட்டுப்படுத்துதுங்க. அதோட மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு குரு வித்தையும் கிடைக்குதுங்க. நல்லா 2 கைகளுக்கும் ஷோல்டரும் மாற்றி மாற்றி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா வேலை செய்யறதுனால சிறுமூளையும் பெருமூளையும் செயல்திறனை நம்மள அதிகரிக்குதுங்க. செயல்திறனை அதிகரிக்குது. இங்க பாருங்க, இப்ப எல்லாம் உள்ள போயிடுச்சுங்களா? இதை வெளியே எடுத்து போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு ஆட்டணுங்க. இங்க பாருங்க, இப்ப எடுத்து போட்டேன். இங்க பாருங்க, தண்ணி தொளிக்கிறேன். கொஞ்சமா உள்ள போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தொளிக்கணும். நிறைய தொளிக்க கூடாதுங்க. இப்படி போட்டு ஆட்டணுங்க. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. நாங்க எப்போ சைவத்துக்கு மிளகாட்டுனாலும் அசைவத்துக்கு மிளகாட்டுனாலும் இந்த மாதிரி முதல்ல வர மிளகாய சுத்தி செஞ்சுட்டு தான் மற்றதெல்லாம் போட்டு ஆட்டி எடுப்போம். இங்க பாருங்க, 66 வயசுல நான் எவ்வளவு நேரமா எப்படி ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு பாருங்க. இது இந்த குரு பாகங்களை எடுத்துக்கிறதுனாலையும் இந்த குரு விதையை செய்யறதுனாலதானுங்க. முதல்ல இப்படி எல்லாம் எந்நேரம் இவ்வளவு நேரம் உட்கார முடியாதுங்க. இந்த குரு வைத்திய வாழ்வியல கடை விரிச்ச முன்னாடித்தான் இவ்வளவு நேரமெல்லாம் உட்கார முடியுதுங்க. மறுபடியும் எடுத்து போட்டு ஆட்டணுங்க. கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டேன். தண்ணி தொளிச்சிருக்கிறதுனாலங்க, அதனால கொஞ்சம் மெதுவா ஆட்டணும். இல்லைன்னா கண்ணுல தெரிச்சிருங்க. ஆட்டங்கள்ல இது பாருங்க, வெளியே இப்படி இந்த இரவாரத்துக்கு கீழே மழை தண்ணி வெயில் எல்லாம் அடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கணுங்க. அப்பதான் இதுல நுண்ணுயிர்கள் வளர்ந்து நம்மளுக்கு நல்ல பலன் தருங்க. இப்படியும் மாற்றி ஆட்டணும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு எடுக்கணுங்க. ஒரு பக்கமும் கூட அந்த மிளகாவை தெரிஞ்சிடக்கூடாதுங்க.
13 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்றேனுங்க. என்னை போல வயதானவர்களும் மற்றவர்களும் தொடர்ந்து பாருங்க, பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்குங்க. அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வேகமாக ஆடுறேன். முதல்ல எல்லாம் இந்த கையெல்லாம் மடக்கவே, விரல்கள் எல்லாம் மடக்கவே முடியாது. இப்போ எவ்வளவு நல்லா மடக்கி எவ்வளவு வேகமாக ஆடிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. பாட்டு பட்டு போட்டுக்கிட்டுமா, பாட்டிட்டம் போட்டுக்கிட்டுமா, வா வா வா. பாருங்க பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும். பாத்துவா மை மாதிரி ஆயிடுச்சா? இங்க பாருங்க. இப்போ அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். எப்போ நம்ம மிளகாட்டி குழம்பு வச்சாலும், அதுவும் அசைவ குருபாகங்கள் வைக்கிறப்போ தெளிவாக பார்த்துங்க. முதல்ல வரமிளகாயை சுத்தி செய்தல் அப்படின்னா என்னென்னு கேட்டவங்க இப்போ அந்த இதை எடுத்து காட்டுங்க. அது வாங்க தெளிவாக பாருங்கள். இரும்பு கடாயில் நம்ம வறுத்ததை ஃபோட்டோவாக உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நம்ம வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற மிளகாயை முதல்ல காம்போடு எடுத்து போட்டு வரமிளகாயை இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மை மாதிரி அரைச்சி முடிச்சுட்டு தான் அப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. இப்படி இந்த வரமிளகாய் காரத்தை தனியாக நீர்த்து போக செஞ்சுட்டு மற்ற காரங்களை இது கூட ஆட் பண்ணால் சிக்கனோட புரதமும் இது கூட சேர்றப்போ பெருமளவு சூடெல்லாம் கிளப்பாது. எந்த வெய்ய காலத்தில் தின்னாலும் சரி, ரெகுலராக தின்னாலும் சரி. ஸோ அப்படி ஆட் பண்ணி ஆட்டுங்க. இப்போ பாருங்கள், பவுனம்மா அந்த ஆட்டாங்கோட கருவியை உள்ளே போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சரிங்களா, நம்மளுடைய ஆட்டாங்கல் ஆசன குருவிதியை பயன்படுத்தி இப்போ ஆட்டி எடுக்க போகிறாங்க. ஸோ இந்நேரம் வரைக்கும் இப்போ நம்ம பயன்படுத்தின இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த இரும்பு சட்டியில் ஊறி ரியாக்ட் ஆகி இந்த இரும்பை மைக்ரான் கணக்கில் அரிச்சு எடுத்திருக்கும். கூட மஞ்சளும் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த ஆட்டாங்கலுக்குள்ளே வருது. எப்படி ரத்த சோகையிலேருந்து மீள வைக்கிறதுன்னு கேட்டவங்க பாயிண்ட் இதுதான். நல்லா பார்த்துங்க, இரும்பு சட்டியை அரித்து அது இப்போ இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ சரியாக ஒரு அரை மணி நேரம் இரும்பு சட்டியில் இப்போ இத்தனை இன்க்ரீடியன்ஸும் ஊறி இருக்குது. இப்போ அது எல்லாமே வீணாகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, கழுவி இதுக்குள்ளே ஊற்றுறாங்க.
ஸோ ரத்த சோகையிலிருந்து மீளோன்னு நினைக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் கவுண்டிங் அதிகப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். ஆண்மை பெண்மையை கூட்டம்னு நினைக்கிறவங்க கவனமாக பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மொத்தம் இதை ஆட்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆட்டாங்கல்லாசன குரு வித்தையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சரியாக 3/4 மணி நேரம் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை டெய்லி இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் ஆட்டினீங்கன்னா இந்த மாதிரி புதன்கிழமை வரைக்கும் இந்த குழம்பு வரும். அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா வைக்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி உணவே மருந்துன்னு வாழ்கிறது. 66 வயசுங்க. இங்கே பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ ரத்த சோகையிலேருந்து மீண்டு வந்து, எலும்புருக்கி நோயிலிருந்து மீண்டு வந்து, சரிங்களா, சுகர் ப்ரெஷர் இல்லாமல், ஒபிசிட்டி இல்லாமல் இவ்வளவு நேரம் ஆக்டிவாக வேலை செய்ய முடியுதுன்னா அந்த குரு பாகத்துக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வெறும் வயிற்றுலையெல்லாம் செய்யலை. சில்லி சிக்கன் 65 வயிறார சாப்பிட்டுட்டு தான் இப்போ இந்த வேலையை செய்கிறாங்க. அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில்லி சிக்கன் 65 சாப்பிட்டுட்ட அன்னைக்கு சும்மா இருக்கக்கூடாது, நல்ல உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பையும் இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் பௌர்ணமாவி நேயர்களும் பார்க்குறீங்க, ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அது நிச்சயம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணமாவி. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், லிம்பாட்டிக் சிஸ்டம், ட்ரிகரிங் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஓகே மைனி, அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கங்க உங்கள் நேரில். சொல்லுங்க, நான் போய்க்கிறேன். இனி நீங்கள் உங்கள் வருடனை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜெம்சியிலை பௌர்ணமாலை போகிறேன். இங்கே பாருங்க, வரமிளகாய் சுற்றி செஞ்சுட்டு இப்போ மற்ற சின்ன வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, சீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வறுத்து மிளகாய் அதை எல்லாம் போட்டு இப்போ அந்த இரும்பு சட்டியை கழுவி எடுத்து அந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி இப்போ அப்புறம் ஆட்டிட்டு இருக்கிறேன். இது பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி பக்குவமாக ஆட்டி எடுத்து இன்னைக்கு ஒரு நேரம் ஆட்டி எடுத்தா 3 நாளைக்கு வச்சிருந்து சுண்டை வச்சு இதில் என்னென்ன மாற்றி மாற்றி பதார்த்தம் செய்யறோம்னு அடுத்தடுத்த காணொளியில் வழங்குறேன். தொடர்ந்து பாருங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி சைவத்தில் குழந்தை கொள்ளு பயிர் குழம்பு மறுபடியும் இன்னும் வேறையெல்லாம் மாற்றி வைக்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து காணொளியில் வழங்குறோமுங்க. தொடர்ந்து பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்குங்க. உங்கள் சுய விருப்பத்தின் பெயரில் இது பாருங்க. இப்போ இந்த கையில் ஆட்டணுங்களா, இப்போ இந்த கையை மாற்றி ஆட்ட போகிறோங்க. இது பாருங்க, இப்படி அப்புறம் இந்த கையில் தள்ள முடியாது இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் தட்டுக்கிட்ட பயன்படுத்தி இந்த மாதிரி தள்ளிக்கிறவங்க.
அதுக்குள்ளே இருக்கிறத எடுக்கணுங்க. கையில் தள்ளுறோங்க. ரெண்டு நாயர்களும் பார்த்துக்குங்க நான் எப்படி ரிச் புரோட்டீன் பூஸ்டர் சிக்கன் கிரேவிக்கு குருபாகமாக மிளகா கூட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆட்டுறேன்னு பாருங்க. அதையே உங்களுக்கு ரியல் டயத்தில் காட்டுறேங்க. எப்படியெல்லாம் கையை மாட்டி சட்டுக்கு பயன்படுத்தி தள்ளி எல்லான்னு பாருங்க கவனமா. ஒரு நாள் தாங்க ஒரு நேரம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் 3 நாளைக்கு ஃப்ரீயா இருந்துக்கலாமுங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை, மெனக்கட வேண்டியதில்லை. எப்படி வேணாலும் வச்சுக்குங்க. பாருங்க இப்போ இந்த கையை மாட்டி ஆட்டுறோங்க. மாட்டி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கணுங்க. மிளகா கூட்டு பக்குவம் வர வரைக்கும். எவ்வளவு நேரம் உட்காந்துருக்குறேன்னு பாருங்க. இதுவோட பேசிட்டேன். குரு விஜயாசனத்தில் குரு பாகத்துக்கு தயாரிச்சுக்கிட்டேங்க.
இப்போ இந்த கையை மாற்றி ஆட்டணுங்க. இப்போ இந்த கையை மாற்றி இப்போ இந்த சட்டுக்கிட்டலாம் தள்ளிட்டு இருக்கணுங்க. நீங்களும் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கும் வேட்டித்தான். இப்படி கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த மாதிரி குரு பாகங்களை பயன்படுத்திட்டு குரு வித்தைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் நான் என்னுடைய உடல் உபாதையிலிருந்து மீண்டு வந்தேனுங்க. கஷ்டப்படுறேன்னு சொல்லி நம்ம மனசு சோர்ந்து போகக்கூடாதுங்க. விடா முயற்சி பண்ணினாக்க நம்ம மீண்டு வர முடியுங்க. அப்படித்தான் நான் 13 வருஷமாக தொடர்ந்து பயன்படுத்தி தான் நான் பலன் பெற்றனுங்க. பலன் பெற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நல்லா சுற்றி தண்ணி வச்சு நல்லா ஒன்று சேர்த்தி நறுவி ஆட்டணுங்க. இப்படி அடங்கல் ஆசனம் குரு வித்தை செய்யறதுனால
நம்ம காலையில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் செய்யுமில்லைங்க, அதுக்கு அந்த மாதிரி செஞ்சதுக்கு இது ஈடாகுங்க. தாண்டி வரத்தை நல்லா நேரம் நிறுத்திட்டு காலை மடக்கி அடி வயிற்றுக்கு எப்படி ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்க. கஷ்டப்பட்டா தானுங்க அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்குங்க. குருவைகள் வாழ்வியில் கடைபிடிக்கு முன்னாடி இவ்வளவு நேரமெல்லாம் நான் உட்காரவே முடியாதுங்க, இந்த மாதிரி நாட்டவும் முடியாதுங்க. குருவைத்திய வாழ்வியில் தொடர்ந்து கடைபிடிச்சு அதை கேட்ட குருபாகங்களும் குரு வித்தைகளும் தொடர்ந்து செஞ்சதுனால தாங்க நான் இத்தனை பலனை பெற்றேங்க. இந்த கைக்கு மாற்றிட்டோங்க. சரி 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 சரிப்பா. இது பாருங்க என்னோட பெருக்கா சைனுக்கு எப்படி இப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னுட்டு பாட்டுறேன்னு பாருங்க. ரெண்டு நேயர்களும் பார்த்துக்குங்க. உட்காந்து ஆட்டுக்குமாப்பா, குத்த வச்சு உட்காந்துக்கிறேன். குத்த வச்சு உட்காந்து ஆட்டிடுவேன் அதெல்லாம். பாருங்க பெயிண்ட் டப்பா இல்லாமையே நானே உட்காந்து குத்த வச்சு ஆட்டுறேனுங்க. சரி
எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க. ஆட்டிட்டேன் ரொம்ப நேரம் பேச. சரி, எனக்கு பழக்கம் இல்லைங்க. வருங்காலத்தில் நல்லா இதோட ஆட்டிட்டேன் பேசுறதுங்க. ஏன்னா சீக்கிரமாக ஆட்டி எடுக்கணும். நாளைக்கு சுண்டை வச்சு சாப்பிட்றதாங்க. அதனால் பக்குவம் நல்லா இருக்குங்க. அதனால் நல்லா ஆட்டமுங்க.
லேசம் பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க. ஏப்பா எடுக்கல. நம்ம ஆட்டி முடிச்சாச்சு. அவங்க எடுத்துகிட்டு வரட்டும். ஏன் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது நம்ம குழம்பு, சிக்கன் சூப்பு, சிக்கன் வறுவல், சர்க்கரை கூட்டாத மண்சட்டி சாதம் எல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள பவுனம்மாக்கு எடுக்காடை போட்டு வந்துடலாங்களா? இல்லை தெரிக்க விட்டுருக்கிறீங்க. தெரிக்க விட்டுருக்குற அப்படி தெரிக்க. ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஆட்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இதை ஆட்டி எடுத்துட்டு இந்த கழுவி எடுக்கிறோமில்லங்க, அந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியமுங்க. இப்போ நான் ஆட்டி எடுக்க போகிறேங்க. மறுபடியும் அதே இரும்பு சட்டியில் தான் எடுக்கிறோமுங்க. பாருங்க, இது பாருங்க, அந்த கடலில் எல்லாம் நல்லா கழுவி எடுக்கணுங்க. அப்போ தான் இது இருக்கிற இருக்கிற எல்லாம் இந்த தண்ணிக்குள்ள சேருங்க. இன்னும் தண்ணி நிறையா ஊற்றி எடுப்போமுங்க. இந்த தேங்காய் போட்டுங்க, அதை பயன்படுத்தி இப்போ நான் இந்த ஆட்டாங்கல் கழுவுன தண்ணியை எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி போதுமானதுங்க. அது மொத தண்ணி சொல்லுவாங்க, இது ரெண்டாவது தண்ணி. எப்போ இதில் என்ன செஞ்சாலும் இப்படித்தான் மொத தண்ணி தனியா ரெண்டாவது தண்ணி தனியான்னு பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ
அகங்களாசன குரு வித்தை நிறைவு பெற்றுச்சுங்க. வாங்க நீ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்.